நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா, ஊத்தி மூடப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம், திமுகவின் கேவலமான அரசியல். திமுகவினுடைய கேவலமான அரசியல் என்ன என்பதை பற்றி சொல்வதற்கு முன்பாக, தமிழக வெற்றிக் கழகத்தை ஊத்தி மூடிட்டாங்க. இனிமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உரிய மரியாதை இருக்காது. ஏன் தெரியுமா? அசம்பாவிதம் நடந்து போய்விட்டது. அதற்கு பிறகு மற்ற கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்துக்காரங்களும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? பெரிய இடத்துல கூட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கலை, நாங்கள் கேட்ட இடத்துல அனுமதி தரலை, காவல்துறை போதிய பாதுகாப்பு தரவே இல்லை. அதையெல்லாம் தாண்டி எங்கள் விஜய் வருகின்ற தருணத்தில் ஆம்புலன்ஸு வரிசையாக 7 போச்சு. 5ஆவதாக அங்கே 2 கோஷ்டிகளுக்கு இடையில் சண்டை நடந்தது. அந்த சண்டை எதனால் நடந்தது தெரியுமா? செருப்பை கொண்டு விஜய் மீது சில பேர் வீசுகின்றார்கள். அதை தவேகா தொண்டர்கள் தட்டி கேட்கின்றார்கள். உடனடியாக கைகலப்பு ஏற்படுகிறது. அதனால் கூட்டமானது அப்படியே ஒட்டுமொத்தமாக சிதறி ஓடுகிறது. ஸோ செருப்பு வீசினது யார்? செந்தில் பாலாஜி ஆளா? அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் வருகின்ற போது மின்சாரத்தை நிறுத்திட்டீங்க. யாராவது ஒருத்தர் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற தருணத்தில் மின்சாரத்தை நிறுத்தினா என்ன ஆகும்? மொத்தத்தில் மற்ற கட்சிக்காரங்க திமுக அரசாங்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டை தவேகாவும் அடக்குதுங்க. அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பாதிப்படைந்த மக்களை பார்த்தாங்களா இல்லையா என்று தெரியல, மருத்துவமனைக்கு ஓடி வந்தாங்களா இல்லையா என்று தெரியல. ஆனால் அவங்க நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறாங்க. பாதிப்படைந்தவர்களை காப்பாற்றினாங்களோ இல்லையோ, ஆனால் நம்மளை வழக்கில் இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக மதுரை நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்காரங்க. அப்போ இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மீண்டும் அடுத்த கூட்டத்திலே இவங்களை ஊற்றி மூடிட்டு பாய் பாய் போய் வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த புசியானது எங்கே இருக்கான்? அது மட்டும் இல்லை, எத்தனையோ முன்னணி நிர்வாகிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாதிப்பு அடைகின்ற தருணத்தில் எங்கே இருந்தாங்க? மருத்துவமனையில் பாதிப்படைஞ்சவங்க பார்த்துருக்காங்களா? ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? உங்கள் கூட்டத்தில் தான் இத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நீ என்ன பண்ணுற? நீதிமன்றத்துக்கு ஓடுற. எதுக்காக ஓடுற? ஏம்பா, இந்த பொதுக்கூட்டத்துக்குள்ள சதி நடந்து போச்சு. இதை ஒரு நபர் ஆணையமானது விசாரிக்கக்கூடாது, சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். என்னென்ன பிரச்சனை தெரியுமா அந்த கூட்டத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்துக்காரங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. மதுரை உயர் நீதிமன்ற கிளையானது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்களா? நாளைக்கு மனுவாக தாக்கல் பண்ணுங்க, அதற்கு பிறகு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மொத்தத்தில் பாதிப்படைந்தவங்களை பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும். ஏன்னா உங்கள் கூட்டத்தில் நடந்தது, உங்கள் நிர்வாகிகள் தான் களத்தில் இருந்திருக்கணும், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டுக்கு ஓடி இருக்கிறாங்க ஒவ்வொரு நிர்வாகியும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கொலைக்கு இணையான குற்றம் செய்திருக்கின்றார்கள் சொல்லிவிட்டு விஜய் மீது, புஷி ஆனந்த் மீது, மற்றபடி மூத்த நிர்வாகி மீதுலாம் வழக்கு பதிந்திருக்குது. ஸோ ஒருவேளை இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டால் ஆட்சி அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்கிறது. ஸோ ஒட்டு மொத்தமாக நமக்கு எதிராக திருப்பிட்டாங்கன்னா நம்ம சோழி முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தாவேகாக்காரங்க காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரியான பாதுகாப்பு தரல அப்படின்னு சொல்லிவிட்டு. சரியான பாதுகாப்பு தரல இல்லை, நீங்கள் கேட்ட இடத்த தரல இல்லை. அப்போ இந்த தவேகாக்காரங்க என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டத்தை நடத்தக்கூடாது. ஏன்னா காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். காவல்துறைக்கு எவ்வளோ கூட்டம் வரும் என்று கூட புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல கூட்டம் நடத்திக்கிறாரு. 2வது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் அந்த இடத்துல கூட்டம் நடத்தியிருக்காங்க. இப்படி எல்லோருமே அந்த இடத்துல கூட்டம் நடத்திருக்கிறதுனால விஜய் அவர்களும் அந்த இடத்துல கூட்டம் நடத்தட்டுமே அப்படின்னு காவல்துறையானது அனுமதி அளிச்சிருக்கலாம். உங்களுக்கு அந்த இடம் ஏற்புடையது இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல நாங்கள் கூட்டம் நடத்த முடியாதுங்க, எங்கள் ஆளுக்கான செல்வாக்கு வேற லெவலுங்க, நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் தரல, நீங்கள் எந்த மாதிரி இடம் நீங்கள் தேர்வு செஞ்சு தர சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சு தரோம், அந்த இடத்துல நாங்கள் கூட்டம் நடத்தி கொள்ள அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேர்வான பிறகு நீங்கள் கூட்டத்தை நடத்தியிருக்கலாமே. காவல்துறை போட்ட எல்லா கண்டிஷனும் ஒத்திக்கிட்டீங்க. ஆனால் அசம்பாவிதம் நடந்து விட்ட பிறகு மட்டும்
சப்பக்கட்டு, எல்லாத்துக்கும் காவல்துறை மீது குறை சொல்றதா? அன்னைக்கு காவல்துறை சொல்லுகின்ற காரணங்களை ஏத்துக்காம நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா சூப்பரா இருந்திருக்குமே. ஏன்பா கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்பதற்காக நீதிமன்றம் போறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க. ஆனால் ஐயா, இந்த இடம்லாம் சரிப்பட்டு வராதிங்க. நாங்க ஒரு இடம் சொல்றோம், அந்த இடத்துல நடத்துவதற்கான வாய்ப்புகளை அனுமதிக்கணும் அப்படின்னு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்துட்டு அந்த இடத்தை பெறுவதற்காக நீதிமன்றம் போயிருக்கலாமே. அங்க டாய்லெட் வசதி பண்ணி தருவோம், அங்க வரவங்களுக்கு குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணி தருவோம், அங்க வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்சார வசதி 24 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பண்ணி தருவோம். கூட்டம் கூடுவதற்கும் இடம் அகலமா இருக்கும், கூட்டம் முடிந்து பிரிந்து செல்வதற்கும் வசதிகள் இருக்கும், உள்ளே வருவதற்கும் வெளியே ஏறுவதற்கும் சூப்பரான வழி இருக்கும். அந்த இடத்துல நான் கூட்டம் போடுறோம், இந்த இடத்துல தமிழக அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி போயிருக்கலாமே. ஆனா கூட்டம் நடத்த அனுமதி கேட்பதற்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு போறீங்க, ஆனா இடம் தேர்வு செய்வதற்கு மட்டும் நீதிமன்றம் போக மாட்டீங்களா? உயிரிழப்பு நிகழ்ந்து போய்விட்ட பிறகு மின்சாரத்தை ஏன் கட் பண்ணீங்க, காவல்துறை ஏன் கம்மியா போட்டீங்க அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? என்னைக்காவது ஒரே நாள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் ஏன் லேட்டா வரார்? விஜயை விட செல்வாக்கு மிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்கெல்லாம் சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது விஜயால மட்டும் வர முடியாதா? அப்போ விஜய் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டா வருவாரு. வெயில்ல மக்கள் காய்வாங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டீங்க, நிழலும் ஏற்பாடு பண்ண மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி மதுரையில் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு எனக்கு தெரிந்து ஒரு 3 லட்சம் பேர் கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த 3 லட்சம் பேரும் அமர்வதற்கான ஏற்பாடு பண்ணாரு. அந்த 3 லட்சம் பேரும் நிழல்ல இருப்பதற்கான வசதி ஏற்பாடு பண்ணி தந்தார். எல்லாரும் நிழல்ல இருந்தாங்க. எடப்பாடியருடைய மாநாட்டில் சாப்பாடு தான் சரியில்லை, தண்ணி நல்லா இருந்தது, உட்கார இடம் நல்லா இருந்தது, போக்குவரத்து வசதி நல்லா இருந்தது, மேலே கூரை போட்டிருந்தாங்க. ஸோ 3 லட்சம் பேருக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய திறன் அதிமுக இருக்கின்ற போது ஒரு 60,000-70,000 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க. அந்த 60,000-70,000 பேருக்கான ஒரு சூப்பரான இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல கூட்டம் நடத்தவே முடியாதா? அந்த இடம் தேர்வு ஆகிற வரைக்கும் உங்களுடைய கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா? மொத்தத்தில் எல்லாத்துக்கும் தலையாட்டுவீங்க, ஆனால் கடைசியில் அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா காவல்துறை மீது குறை சொல்லிட்டு இருப்பீங்களா? எனக்கு தெரிந்து பல பேரை காப்பாற்றினதே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். அதனால எதிர்கட்சிகளே இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாக கையாளுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி அலட்சியமாக கையாளுகின்ற பொழுது பாதிப்படைவது யாரு? நம்ம தான், நம்ம தொண்டர்கள் தான். அப்போ நாம தான் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உங்களை எல்லாம் நான் மீட்டிங்கில் பார்த்தேன், கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்து விட்டீர்கள். அன்றைய காட்சியும் இன்றைய காட்சியும் உள்ளத்தில் வைத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கண்கள் கலங்குகிறது, என்னுடைய மனமானது கனமாக இருக்கிறது. ஈடு செய்ய முடியாத இழப்பை நாம் சந்தித்து விட்டோம். கற்பனைக்கு எட்டாத ஒரு துயரத்தில் நாம் இருக்கின்றோம். என்ன மாதிரியான ஆறுதல் சொன்னாலும் சரி, ஒருபோதும் அந்த ஆறுதலானது ஈடாகாது. உயிரிழந்து விட்டார்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல விரும்புகின்றேன். எப்பொழுதும் நான் உங்களுடன் தான் இருப்பேன். ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு என்னால் முடிந்தது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் தர ஆசைப்படுகின்றேன். என்னால் முடிந்தது இவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாம் செய்ய முடியாது என்று சூசகமாக சொல்லிட்டு இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் இருந்து நாம் மீண்டும் எழுந்து வருவோம். கடவுள் அருளால் எல்லோரும் விரைவாக குணமடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோக கீதத்தை நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்து வாசித்து இருக்கின்றார். பொறுப்புள்ள தலைவனாக இருந்தா எங்க இருக்கணும்? களத்தில் இருந்திருக்கணும். ஐயோ என்னாலியா இவரோ உயிர் பலி ஏற்பட்டு போச்சு, நானா காரணமான, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு களத்தில் வந்து நிரூபிக்க வேண்டிய விஜய் அவர்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடியும் இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வீட்டிலே இருக்கிறார். வீட்டிலே இருந்து அறிக்கை விடுறார். நேற்று கரூர்லேருந்து திருச்சி மாநிலத்தை அடைந்து அங்கிருந்து வீட்டுக்கு போறார். பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் பத்திரிகையாளர் நின்று என்ன நடந்தது, ஏது நடந்தது, எங்கே தப்பு நடந்தது
ஸோ அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாதிப்படைந்த மக்களுக்கு எங்கள் நிர்வாகிகளும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நேற்று திருச்சியிலே சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை. வீட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சிம்பிளா, ஐயோ பதட்டமான சூழ்நிலை இருக்குது, நீங்கள் கரூரில் இருக்க வேண்டாம், திருச்சியில் இருக்க வேணாம், வீட்டுக்கு போங்க, அதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இவரை நம்பி வந்தவங்கெல்லாம் நட்டாத்தில் விட்டுட்டு இவர் பாட்டுன்னு வீட்டுக்கு போய் படுத்துக்குவாராம், அங்கிருந்து அறிக்கை விடுவாராம். விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் வருவார், பாதிப்படைந்த குடும்பங்கள் எல்லாம் போய் பார்ப்பாரு, யாருக்கும் தெரியாமல் வருவார். ஆனால் துயர சம்பவம் நடந்து போய்விட்ட பிறகு ஆன் த ஸ்பாட்டில் இருந்திருக்கணும். நிர்வாகி யாருமே இல்லை. ஒரு தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வட்டம் இருக்கலாம், ஆனால் கார்த்திக் சிதம்பரம் சொன்ன மாதிரி அவருக்கு ஆளுமை இல்லை. அந்த ஆளுமை இல்லாத காரணத்தினால்தான் கூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியல. காவல்துறை போட்ட கண்டிஷனை தவேகா தொண்டர்கள் ஒன்று கூட நிறைவேற்றவே இல்லை, கடைபிடிக்கவே இல்லை. இவரும் அரசியல்வாதி மாதிரி தெரியல, வந்த கூட்டவங்களும் அரசியலை கற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அதனால தான் இவ்வளோ பாதிப்பு. ஒன்று விஜய் பாதிப்பு அடையலை, விஜய் நிர்வாகிகள் பாதிப்பு அடையலை. ஆனால் வேடிக்கை பார்த்து வந்தான் பாரு, வேடிக்கை பார்ப்பதற்கு வந்தான் பாரு, அவன் தான் உயிரிழந்தான் மொத்தமாக. இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு ஓடி போய் விடுகின்ற தவேகா நிர்வாகிகளும் தவேகா தலைவர் விஜய் அவர்களும் மீண்டும் வாக்கு கேட்டால் போடுவாங்களா? சினிமாக்காரன் என்பதனால வேடிக்கை பார்க்க வரலாம். அடுத்த சனிக்கிழமை கூட்டம் இல்லை, ரத்து பண்ணுறேன், முறையான ஏற்பாடுடன் வந்து நான் கூட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நிச்சயமாக எதிரிய அதனுடைய குகையிலே, தவறா சொல்லிட்டு நினைக்கிறேன், சிங்கத்தை அதனுடைய குகையிலே சந்திக்கிறோம் என்கின்ற பொழுது எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பது விஜய்க்கு தெரியாம போச்சு. அது மட்டும் இல்ல, அளவு கடந்த கூட்டம் அந்த ரோட்லயே காத்துட்டு இருக்குது 6-7 மணி நேரமாக. நாமக்கல்ல இருந்து விஜய்க்கு பின்னாடி வரிசையாக வண்டி எடுத்துட்டு வராங்க. அவங்களையும் ஏற்கனவே சாலையில நிறைந்து இருக்கின்ற கூட்டத்துடன் கூட்டமாக அந்த தொண்டர்களையும் உள்ள விடுறாங்க காவல்துறை. ஏய், நாமக்கல்ல பார்த்து இல்ல, அப்புறம் என்ன மாவுக்கு இங்க வர போடா அப்படின்னு அடித்து துரத்த வேண்டிய காவல்துறை ஏற்கனவே கூட்டமானது நிரம்பி வழியுது. நாமக்கல்ல இருந்து விஜய் பின்னாடி வந்தவங்க அந்த கூட்டத்துக்குள்ள போறாங்க. காவல்துறை ஏன் அந்த கூட்டத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா வந்தவங்களை அனுமதிச்சாங்க? காவல்துறைக்கு தெரியும் 10,000 பேர் தான் அந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே 50,000 பேர் இருக்காங்க. விஜய்க்கு பின்னாடி ஒரு 10,000 பேர் வராங்க, அத்தனை பேரும் உள்ள விடுறாங்க. ஏன் உள்ள விடுறாங்க? அதோட நோக்கம் என்ன? அதெல்லாம் கூட இருக்கட்டும். இந்த வீடியோவை பாருங்களேன், நிறைய பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். ஆனாலும் திமுகவினுடைய பிண அரசியல், கேவலமான அரசியல் பட்டவர்த்தனமா தெரியுது. அந்த இடத்துல திமுக ஆம்புலன்ஸ் ஆனது வருதான், அதுவும் கரூர் மாவட்டத்திலிருந்து ஆம்புலன்ஸ் விடுறாங்களாம், அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லை, பாதிப்படைந்தவங்களுக்கு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த குடிநீர் பாட்டிலில் கூட செந்தில் பாலாஜியுடைய பெயர் இருக்குது. எவ்வளோ பிண அரசியல், எவ்வளோ கேவலமான அரசியல். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இங்கே உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், ரெண்டாவது மின்சார வாரியத்தினுடைய தலைமை பொறியாளர் இருக்கலாம். அவங்கள என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது மின்சாரத்தை கட் பண்ணல, அதுக்கு முன்பாகவே நாங்கள் மின்சாரத்தை கட் பண்ணிட்டோம். ஏன்னா அவன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான், அதனால நாங்கள் கட் பண்ணிட்டோம். விஜய் வந்த பிறகு வந்து காவல்துறை கிட்ட சொல்லி மரத்து மேலே ஏறாத, கூரை மேலே ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாத அப்படின்னு அறிவுறுத்த பிறகு அவங்கள அடிச்சு கீழே இறக்கிற பிறகு மீண்டும் மின்சாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மின்சாரமே கடைசி வரைக்கும் வரல என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ரெண்டாவது, மயக்கம் அடைகின்ற விவரமானது வண்டிக்கு மேலே இருக்கக்கூடிய விஜய்க்கு தெரியும், ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய டிரைவருக்கு எப்படி தெரியும்? அதனால ஆம்புலன்ஸ் வரிசையா உள்ள வந்தது இட நெருக்கடியை ஏற்படுத்திச்சு. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சாங்க. ரெண்டாவது, கூட்டம் உள்ள வருகின்ற போது காவல்துறை இருந்தது, ஆனால் கூட்டம் விஜய் வந்து போன பிறகு வெளியேறுது. அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கா ஒருமுகப்படுத்தி கூட்டத்தை வெளியேற விட்டுருக்கணும். ஆனா விஜய் வந்து போயிட்டான், பிறகு கூட்டம் எப்படியாவது கலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவன் ஒரே தருணத்தில் வெளியேறதுனால கீழே மேலே மெதிச்சு எழுந்து வீட்டுக்கு போன அவசரத்தில் போனா உயிரிழப்பு நிகழ்ந்து போய்விட்டது. செந்தில் பாலாஜி அவர்களை சொந்த ஊரில் விஜய் அவர்கள் எதிர்கொள்கின்றார். அவரை தான் மோசனம் பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜியுடைய சித்து விளையாட்டு என்ன என்று தெரியாதா? அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா சதி நடந்திருக்கிறது. அந்த சதி இப்போ இருக்கக்கூடிய ஆணையம் விசாரித்தா வெளிவராது, அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டில் விஜய் இருந்திருக்கணும். இல்லை,
எல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு விஜய் வந்து ஆறுதல் சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன. ஸோ கட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியாது, தொண்டர்களை எப்படி வழிநடத்தணும்னு தெரியாது. ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்த கூட்டத்தில் சரி பண்ண வேண்டும் என்ற முன் யோசனையும் கிடையாது. சரி, 2 கூட்டத்தில் கூட நம்மளால் சரியாக நிர்வாகம் பண்ண முடியல. அடுத்து வருகின்ற கூட்டத்திலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. மொத்தமாக கூட்டத்தை பார்த்து புலகாங்கிதம் சொல்லுவாங்கல்ல, உள்ளார்ந்த மகிழ்ச்சி, அந்த மாதிரி உள்ளார்ந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சைக்கோ போல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் இருக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்குறி கூட்டம் ஓட்டு போட்டு விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், என்ன தெரியுமா, வந்திருக்கின்ற கூட்டங்களுக்கும் கலை யதார்த்தம் புரியல, நமக்காக உழைச்சவங்க யாருன்னு தெரியல, அரசியலும் தெரியல. அதனால இவங்க கைத்தட்டுற கூட்டம், இந்த கூட்டமெல்லாம் நம்முடைய விஜய் அவர்களுக்கு ஓட்டா மாறாது, வெற்றியும் பெறமாட்டான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருந்தாங்க அங்கே வருகின்றவர்களும். அதனால் அனுபவம் இல்லாத பொழுது அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் அனுபவத்தை வளர்த்து கொள்ளவில்லை. ஒரு கட்சி தலைவராக அவர் தோல்வியடைந்திருக்கின்றார். தன்னை காண வந்தவர்களை காப்பாற்றாமல் விட்டு இருக்கின்றார். பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டுட்டு தப்பிக்க பார்க்கின்றார். மொத்தத்தில் ஆபத்து நேரத்தில் கூட இருக்கிறவன் தான் நண்பன்வாங்க. ஆனால் ஆபத்து நடந்து போயிட்ட பிறகு வீட்டில் இருப்பது ஒரு கட்சி தலைவருக்கு அழகா என்பது நமக்கு தெரியல. மொத்தத்தில் தவறு திமுக பக்கம் இருக்குதா? இருக்குது. விஜயை ஒழிக்கணும்னு நினைப்பாங்களா? ஒழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. விஜய்க்கு பாதிப்பு ஏற்படுத்துவாங்களா? பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க. எதிரியை வீழ்த்துறதுக்கு எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் எடுப்பாங்க. ஆனால் அந்த ஆயுதத்தை அரசியல் கட்சி தொடங்கி விட்ட நீ, தலைவனாக உருவெடுத்து விட்ட நீ, அந்த ஆயுதத்தை எப்படி முறியடிக்க வேண்டுமோ அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை நீ எடுக்கணுமா இல்லையா? அப்போ முற்றிலும் நீ திமுகக்கு எதிராக அரசியல் செய்கின்ற விஷயத்தில் தோத்துட்ட. மொத்தத்தில் மக்கள் இனிமே உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ப தயாராக இல்லை. உன் கூட்டத்துக்கு போனால் உயிர் கூட மிஞ்சாது அப்படின்னு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாடாப்பா விஜய், உன் கூட்டத்துக்கு இனிமே முதியவர்கள் வருவாங்க. ஏன்னா இனிமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? விஜய் கூட்டத்துக்கு போனோம்னா தள்ளு முள்ளு ஏற்படும். அட எவனா மெதிச்சு செத்தா கூட அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் தரும். விஜய் அவர்கள் 20 லட்ச ரூபாய் தருவார். மோடி அவர்கள் 2 லட்ச ரூபாய் தருவார். மொத்தத்தில் அடா 80 வயசு ஆகி போச்சு, இனிமேல் இருந்த என்ன பயன் சொல்லிவிட்டு கால் கடுக்க வெயிலில் வந்து நின்று கடைசி தருணத்தில் உயிரை விட்டுட்டு 32 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துட்டு போகலாம். அதனால் அடுத்த முறை கூட்டம் போடுகின்ற போது வயதானவர்கள் வராங்களான்னு பாருங்கள். ஏன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்தாலும் வரலாம். இன்றைக்கி மீம்ஸ் அப்படி தான் போகுது. வீட்டில் ஏன் இது கட்டில் வேஸ்ட்டாக படுத்துக்கிட்டு இருக்குது, விஜய் கூட்டத்துக்கு போயிட்டு வர சொல்லு அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் விரட்டி அடிக்கிறாங்களாம். ஸோ மொத்தத்தில் பொறுப்பற்ற தனம், திமுகவினுடைய கேவலமான அரசியல், பிண அரசியல் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.